பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 3, 4. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்ட வசனத்தின்படி நமது பிள்ளைகளின் வளர்ச்சி அலரி செடிகளின் வளர்ச்சி போல் இருக்க வேண்டும். இந்த செடிகள் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. சாலை ஓரங்களில் தடுப்பு சுவராகவும் நடப்படுகிறது. இது தண்ணீர் இருந்தாலும் இல்லை என்றாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதன் வளர்ச்சியை ஒருவரும் தடுக்க முடியாது. அதனுடைய பூக்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகானதாகவும் வாசனையுள்ளதாகவும் இருக்கிறது. அதே போல விசுவாசிகளின் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளின் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகள் படிப்பிலும் விளையாட்டிலும் வேலையிலும் ஊழியத்திலும் முன்னேறுவதையும் அவர்கள் மேல் இருக்கிற தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் ஒருவரும் தடுத்து விட முடியாது. நீங்கள் படிப்படியாய் வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாகும். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய தாகத்தோடும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகள் முன்னேறாமல் இருப்பதற்கு மற்றவர்களை குற்றம் சாட்டாதீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக செபியுங்கள். திராட்சை செடியாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் கொடிகள் தானாய் கனி கொடுக்கும் என்று இயேசு சொன்னது போல உங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கவும் துதிக்கவும் செபிக்கவும் வேதம் வாசிக்கவும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் ஓங்கி வளருகிற விருட்சங்களைப் போல வளருவார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் மிகவும் பெரிதாயிருக்கும். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி அப்படியாக ஆசீர்வதிப்பீரேன். அவர்கள் அலரி செடிகளைப் போல வளருவார்கள் என்று சொன்னீரேன். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் படித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் வளரட்டும். வேலை இல்லாது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலே நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாக முடியாது நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, உடைய பிள்ளைகள் அலரி செடிகளைப் போல வளர்ந்து பலன் கொடுக்கட்டும். சாட்சியாய் வாழ உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.